அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள்ள மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நாம் சந்தோஷமாக இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை கவனிப்போம் வாருங்கள். சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். நீதிமான் நல்லவன், அவனுக்கு உலகத்தில் துன்பமே இல்லைன்னு கிடையாது. அவனுக்கு தான் வாழ்க்கையில் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம், நான் நல்லாதானே ஆண்டவர் இருக்கிறேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளவு துன்பங்கள்னு கேட்குறீங்களா? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உண்மையின் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், நிறையா இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒன்று கூட விடாம ஆண்டவர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, உங்களை விடுவிப்பார். ஆதியாகமம் 26:13 முதல் 15 வாசிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மணினால் நிரப்பி போட்டார்கள். பொறாமை. ஹல்லேலூயா. கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும் நல்லவன், அவனுக்கு எதிராக பொறாமைப்படுவார்கள். எரிச்சல், வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பொறாமை கொள்ளுகிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆபிரகாம் ஈசாக்குடைய தகப்பனார் அவர் காலத்தில் வெட்டின துறவுகள் எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார்கள், மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஹல்லேலூயா. உங்கள் முயற்சிகளை தூர்த்து போட்டாங்களா? மண்ணினால் நிரப்பி போட்டாங்களா? உங்கள் வருமானங்களை கெடுத்து போட்டார்களா? உங்களை வாழ விடாமல் ஆக்க நினைத்தார்களா? நீதிமான்களுக்கு துன்பங்கள் வரும், சும்மா கொஞ்சம்லாம் வராது, அநேகமாய் வரும். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் அவனை விடுவிப்பார். ஈசாக்கையும் விடுவித்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:20-21. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். ஈசாக்கு ஒரு துறவை வெட்டுறாரு. அங்க கேராரூர் மேய்ப்பர் என்று சொல்லப்பட்ட அந்த கூட்டத்தார் வர்றாங்க. இது எங்களுடைய துறவு, எங்க கிணறு அப்படின்னு சொல்றாங்க. உன்னை ஈசாக்கு ஃபைட் போட்டுட்டே இல்லை, சரி வச்சுக்கோங்க, நான் வேற இடத்துக்கு போறேன். அங்க போய் ஒரு துறவை வெட்டுறாரு, அங்கே வந்துட்டாங்க, இதுவும் எங்களுடையது. ஃபர்ஸ்ட் வாக்குவாதம் பண்ணதுக்கு ஏசேக்குன்னு பேர் வச்சாரு. அடுத்து வாக்குவாதம் பண்றாங்க, அதுக்கு சித்னான்னு பேர் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், வாக்குவாதம் பண்ணுகிற ஜனங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு எதிராக வந்து இது எங்களுடையது எங்களுடையதுன்னு சொல்லி நம்மளை துரத்துற ஜனங்கள் துரத்துவாங்க. ஹல்லேலூயா. அவங்க மத்தியில இருந்து ஈசாக்கு என்ன செஞ்சாரு? ஃபைட் போட்டுட்டே இல்லை, விலகி வந்துட்டாரு, நான் வேற இடத்துக்கு போறேன். ஆதியாகமம் 26:22 சொல்லுகிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்த்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரொகவோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு, மூணாவது இடத்துக்கு போகும் பொழுது அவர் ஒரு துறவை வெட்டுகிறார். கேராரூர் மேய்ப்பர் வாக்குவாதம் பண்ணல. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தில் நீங்கள் பெருகும்படிக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவார். பழைய பொறாமையின் கண்கள் அடையும்படி அனுகிரகம் செய்வார். இந்த இடத்தில் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு நமக்கு அவர் இடத்தை உண்டாக்கினார். தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவார். நீங்கள் வளரும்படிக்கு தேவன் உங்களுக்கு ஒரு கடையை கொடுப்பார். ஏன்? நீங்கள் வளரும்படிக்கு அந்த இடம் உங்களுக்கு கொடுப்பார். அந்த இடத்துல பொறாமையின் கண்கள் இருக்காது.
ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பெருகும்படிக்கு. அதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற ரெகோபோத். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் உண்டாக்குகிற இடம். நீங்கள் பழுகி பெருகும்படிக்கு அவர் உங்களுக்கு உண்டாக்குகிற இடம்தான் ரெகோபோத். பழைய ஏசைக்கு செத்துனால ஒளிஞ்சு போயிடும். இந்த துறவு வித்தியாசமானது. இது உங்களுடைய துறவு. பொறாமையின் கண்கள் இராது, வாக்குவாதங்கள் இராது. அதான் ரெகோபோத். யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அண்ணங்காரனை ஏமாத்திட்டு மாமனார் வீட்டுக்கு போறாரு. ஹல்லேலூயா. ஆமா, அண்ணங்காரன் கொலை பண்ணிடுவாருன்ட்டு மாமனார் வீட்டுக்கு போறாரு. மாமனார் வீட்டுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை. மாமனார் விரும்புகிற பொண்ணை கொடுக்காம இன்னொரு பொண்ணை 7 வருஷம். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு 7 வருஷம் ஒர்க் பண்றாரு. 14 வருஷம் தான் விரும்பின ஒரு பொண்ணுக்காக அவர் ஒர்க் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேவியும் சிமியோனும் போய் ஒரு கூட்டத்தாரை கொலை பண்ணிடுறாங்க. அந்த தலைவலி இப்போ பத்தாதுன்ட்டு வர்றாரு. அப்புறம் யோசேப்பை கொலை எகிப்துக்கு அனுப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்படியே அந்த மனுஷனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம். ஹல்லேலூயா. வாழ்க்கை ஃபுல்லா வேதனையிலே போயிட்டு இருக்கும் அவருக்கு. ஆனால் ஆண்டவர் அவருடைய எல்லா கஷ்டத்திலிருந்தும் அவரை விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. எல்லா கஷ்டத்திலிருந்தும் அவரை நீங்களாக்கி விடுதலை செய்தார். அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:23 வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராம், நான் அதிக காவல்களில் வைக்கப்பட்டவன், அகப்பட்டவன் சொல்றாரு. எப்பா பஞ்சுமத்தில கிடையாது, நான் படுத்து உருள. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் பிரயாசப்பட்டிருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. காவலில் வைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. சும்மா கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்களாக்கி அவருக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 24 முதல் 33 வாசித்து பாருங்கள். வரிசையா பவுல் எடுக்கிறாரு. இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், கப்பல்னால் வந்த சேதம், அந்த மோசம், வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. 39 தடவை அடிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. பலமுறை அடிக்கப்பட்டேன். என்னை காவல்ல வச்சாங்க. ஹல்லேலூயா. என்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாங்க. எல்லாம் சொல்றாரு. வரிசை அடுக்கிறாரு போட்டு. ஏன் இதெல்லாம் சொன்னாரு? ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்தது. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை செய்தார்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் இருந்ததுப்பா. ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஏன்? இந்த எல்லா பிரச்சனைகள் இருந்தும் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வருகிற பிரச்சனைகள் அநேகம். ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுதலை ஆக்குவார். உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குதா? அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் இன்னைக்கே உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய நல்ல வசனம் விடுதலையை கூறி ஜெபிக்கிறேன். இவங்க பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து இவங்களுக்கு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. தடைகளை உடைத்து போடும். எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, பெரிய காரியங்களை செய்யும், விடுதலையாக்கும் ஆண்டவரே. அநேக பிரச்சனைகள் இருக்குதுப்பா. நான் நல்லவனா இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை நான் கூறுகிறேன். இவரை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் நல்ல நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.